வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு சுரக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நம்ம ஒரு காய்கறி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அது தவிர நம்ம ஒரு விருந்து இருக்குது அப்படின்னாலே அதில் ஒரு கூட்டும் கண்டிப்பாக இருக்கும். சவுத் இந்தியன் ஃபுட்டு அப்படின்னாலே நமக்கு ஒரு கூட்டு, பொரியல், வறுவல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம சுரக்காய் கூட்டை மேகி மசாலாவின் மேஜிக் அந்த மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் பொரியல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த ஒரு மசாலா பண்ணாலுமே அதில் நம்ம வறுக்கிற ஐட்டம்ஸை பக்குவமான சூட்டில் வறுத்து பண்ணாதான் எப்பயுமே அந்த டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மேகி மசாலாவின் மேஜிக் மசாலாவில் அதே மாதிரி பக்குவமாக மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் போட்டு வறுத்து பக்குவமாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அதை வச்சு தான் சூப்பரான ஒரு சுரக்காய் கூட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு நான் 1.5 அழாக்கு கிட்டத்தட்ட 150 கிராம் நான் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துப்போம். ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி பருப்பு நல்லா வேகட்டும். அதாவது 3/4 வேக்காடு பருப்பு வேகணும். பாருங்கள், சுரக்காய் நம்ம தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காய் வெட்டினதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இதுவெல்லாம் எடுத்துட்டு இப்போ இது கட் பண்ணிக்கலாம். இது நல்லா எலசாக தான் இருக்குது இந்த சுரக்காய். அதனால் நான் கம்மியாக தான் உள்ளே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப விதை உள்ளதாக இருந்தால் நல்லாவே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பருப்பு வெந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த சுரக்காவை சேர்த்துக்கலாம். நான் முழுசாக 2 சுரக்காவை இதில் போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பாதி சேர்த்துக்கலாம், பாதி தாளிக்கிறதுக்கு இருக்கட்டும். அதே மாதிரி தக்காளி ஒரு தக்காளி இதில் சேர்த்துப்போம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன் 1/2 ஸ்பூன் அப்படின்னாக்கா நமக்கு மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நம்ம 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு சுரக்காவும் பருப்பும் வெந்துருச்சு. இப்போ சுரக்காவும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேகி மசாலாவின் மேஜிக் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மேகி மசாலாவின் மேஜிக் மசாலா கொட்டின உடனே அப்படி ஒரு வாசனை சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு இது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் போன வாட்டி ஒரு தடவையே நான் பொரியல் பண்ணப்போ அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடச்சிது. இதில் வேறு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்படி திருவன தேங்காய் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தேங்காய்லாம் சேர்த்து நல்லா பண்ணி கொடுத்துடலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளித்து மட்டும் கொட்டணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் செவுக்கட்டும். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்ததை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் மேகி மசாலாவின் மேஜிக் மசாலா வச்சு செஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.